இனிய காலை வணக்கம். டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இன்றைய காலையில் நாம் எழுந்த உடனே நல்லது சிந்திக்கணும், நல்லது செய்ய வேண்டும், நற்பணி செய்து நற்பெயர் ஈட்டி நல்ல மனிதர்களாக நடைபோட வேண்டும் என்பது ஒவ்வொருவரிலையும் மனதில் இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் முயற்சி எடுக்கும் போது இன்றைய சிந்தனையாக வாழ்வதற்கு வேண்டிய அடித்தளத்தை அத்திவாரத்தை போட்ட பின்னர் காதல் திருமணம் என்று இறங்கலாம் என்ற தலைப்பில் காதலித்தால் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்தால் எங்கு எப்படி இதை வச்சு வாழ முடியும் என்பதை விளக்க விரும்புகிறேன். இது வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவை. அது ஒரு பாடிவிட்டு சிரிக்கிற கதை ஒன்று இருக்கு. பள்ளிக்காதல் படலை வரைக்கும். அந்த அர்த்தம் என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஒரு விரும்பி இருக்கலாம், காய்ச்சி பேசியிருக்கலாம். அது இறப்பு வரையும் தொடராது. ஏனென்றா வாழ்வதற்கு வருவாய் இல்லை, தங்கியிருப்பதற்கு வீடு இருக்காது, உணவுக்கு வருவாய் இல்லை, உடைக்கு வருவாய் இல்லை, எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும். ஐயோ இப்படி இல்லாமல் இருக்கே, யோசிச்சு பிரயோசனம் இல்லை. ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாற்றிக் கொள்ளலாம், அது காதலாக நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை என்பது வரும்போது வாழ்க்கைக்கான அத்திவாரம் அடித்தளம் வேணும். உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்க உடை, இருந்து படுக்க எழும்ப காய்ச்சி பேச வீடு வாசல், வருவாயிட்ட நெல் வயல் இருக்கணும், இல்லை தோட்டக்காணி இருக்கணும். இவ்வளவும் இருந்து கொண்டு நீர் காதலிக்கலாம், நீர் கல்யாணம் செய்யலாம் என்று அப்பா அம்மா சொல்லுவார். படிப்பின் போது படிப்பு மட்டுமே இலக்காக இருக்க வேண்டும். தொழில் பார்க்கும் போது வருவாயே கண்ணா இருக்கணும். அந்த உசுலமணி ஒரு படத்துல என்னாச்சு இருக்கான், கையில காசு வாயில தோசை, கடையில கடன் கொடுக்க மாட்டார். அப்ப தோசை காசுல நாளைக்கு இல்லை, கையில காசு வாயில தோசை. அப்ப காசை கொடுத்துட்டு சாப்பிடுவார். ஏன்னு சொன்னா, நான் காரியம் என்ன, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இலக்கு இருக்கணும். காதலுக்கு அடிப்படை என்ன, கல்யாணத்துக்கு அடிப்படை என்ன, வாழ்வதற்கு அடிப்படை என்ன, அந்த அத்தி வேணும். அப்போ கடைக்காரன் காசு தானே, வருவாய் தானே முக்கியம். அப்போ என்ன, முகத்துக்கு அஞ்சு அண்ணன் தம்பி என்று சாப்பாடு கொடுத்தா கடையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆக அடித்தளம் என்பது, அத்திவாரம் என்பது இதுக்கு தேவை என்று பார்க்கும். ஒன்று, உள்ள பொருத்தமின்றி காதல் திருமணம் பயன் தராது. உள்ள பொருத்தம் என்றால் என்னங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. எங்கட ஊர்ல பழைய ஆக்கள் கல்யாணம் செய்யணும், குறிப்பு பார்க்கல, இப்போ சாத்திரார்ட்ட போறையில, கல்யாண தரகர்கிட்டயே போறையில. ஒரு பெற்றாரும் இன்னொரு பெற்றாரும் எந்த பிள்ளைய உந்த பிள்ளை செய்வோமா? சரி, அப்போ என்னது, பிள்ளைக்கு பிள்ளை விருப்பமோ பா. மன பொருத்தம் இருந்தா, மனமொட்டு வாழ்ந்தா வாழ முடியும். அதாவது அவேண்டிய அப்பா அம்மாவும் நல்ல ஒற்றுமை, இவேண்டிய அப்பாவும் நல்ல ஒற்றுமை, அப்பா அம்மா ஒற்றுமை இருந்தா, பிள்ளைகளும் ஒற்றுமையா இருப்பினோம்டா குறிப்பு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுவார். அது மனப்பொருத்தம் இருந்தால் சரி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பூரண விருப்பம், பிறகு என்ன பார் வந்து குழப்பம் நல்ல பெரியோர் செய்து வைப்பார்கள். ஆகவே மனப்பொருத்தம் என்பது எனது எதிர்பார்ப்பை நோக்கிய பயணம், பாதை, வழி எல்லாவற்றுக்கும் ஒரே பயணத்தை ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய எனது வாழ்க்கை துணையை அமைய வேண்டும், அல்ல எனது காதல் துணையை அமைய வேண்டும். அப்படி என்றால் தான் நாங்கள் வருவாய் ஈட்டி உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்கோட இருக்க படுக்க இடம் எல்லாம் சேகரித்து பிறகு வாழ்க்கை என்ற இலக்குக்கு போய் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று தீர்மானிக்க வழி பிறக்கும். ஆகவே மனப்பொருத்தம் முதலாவது அடிப்படை. மனப்பொருத்தம் இருந்தால் குறிப்பு பொருத்தம் பார்க்குறீங்கள. அது எங்களோட ஊர் வழக்கம். சாத்திரகாரரும் என்ன சொல்லுவாங்க, சோதரத்தில் இருக்கு. அது உள்ள பொருத்தம் இருந்தால் கடவுளாலேயே உங்களை சேர்த்து வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன குறிப்பு பார்க்க வேண்டியிருக்கு, தானாக பொருந்தி இருக்கும். சோதரத்திலையும் இருக்கு. அப்படி அது மனப்பொருத்தம் முக்கியம். அடுத்த காதல் என்பது உள்ள பொருத்தம் ஏற்பட்ட நம்பிக்கையா இருக்கும். அந்த காதல் கல்யாணத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். கல்யாணம் என்பது எப்போ வரணும், நான் சொன்ன மாதிரி வளங்களை வாழ்வதற்கு அத்திவாரங்களை அமைச்ச பிறகு கல்யாணம் பெறும். கல்யாணம் கட்டின பிறகும் காதலிக்க வேணும். கணவன் மனைவியை காதலிக்கணும், மனைவி கணவனை காதலிக்கணும். அந்த காதலின் உச்சம்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி.
அவை திருமணத்தின் பின் காதலிப்பதே சிறப்பு. ஆகவே வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பிந்திய காதல் இணைபிரியாது இறப்பு வரை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். ஆகவே வாழ்க்கையில் அடி அத்திவாரங்களை நிரப்பிக்கொண்டு, அத்திவாரம் போட்டால் தான் வீடு கல் வைக்கலாம், கல் வச்சா தான் கல் ஏற்றி சுவர் வச்சு வள வைக்கலாம், அது பிறகு கோப்புசம் போடலாம். வாழ்க்கையும் அப்படித்தான் என்பதை நாம் அத்திவார கட்டமைப்புகள் என்னென்று சிந்தித்து அதை அமைத்து கொண்டு வாழ்க்கை என்ற வண்டிலை நாங்கள் தயாரித்து பயணிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.